வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் மெகா ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. அதிமுக பொதுச் செயலாளருக்கான தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் என்று அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கோடை மழை. 19ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அருணாச்சல பிரதேசத்தில் உயிரிழந்த தமிழக ராணுவ அதிகாரி மேஜர் ஜெயந்த் உடல் மதுரை வந்தது. பெரியகுளம் அருகே சொந்த கிராமத்தில் இன்று நடைபெறுகிறது இறுதிச் சடங்கு. புதுச்சேரியில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இந்தியாவில் ஒரே நாளில் 796 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று. மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை மீண்டும் 5000-ஐ கடந்தது. சென்னையில் வரும் 22ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. சேப்பாக்கம் மைதானத்தில் சி, டி மற்றும் இ பிரிவு கேலரிகளுக்கான டிக்கெட்டுகள் இன்று விற்பனை. இனி விரிவான செய்திகள். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கருணாநிதி பெயரிலான கேலரியை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிசிசிஐ முன்னாள் தலைவர் சீனிவாசன், சிஎஸ்கே முன்னாள் வீரர் பிரேவோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து புதிதாக 5306 இருக்கைகளுடன் கூடிய கேலரியை முதலமைச்சர் திறந்து வைத்து மைதானத்தில் இருந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் புதிய கேலரி திறக்கப்பட்டதன் மூலம் மொத்த இருக்கைகள் 36,446 அதிகரித்துள்ளது. மேலும் புதிய பார்க்கிங் வசதி, ஓய்வறை உள்ளிட்டவை திறக்கப்பட்டுள்ளன. புது பொலிவுடன் காணப்படும் சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் போட்டியாக வரும் 22ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் போட்டி நடைபெறவுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளருக்கான தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் நாளை கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு மீதான பரிசீலனை வரும் 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெறும் என்றும், வரும் 26ஆம் தேதி காலை 8 முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 27ஆம் தேதி காலை 9 மணி முதல் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடந்தது போன்ற அசம்பாவிதங்களை தடுக்க இன்று முதல் 27ஆம் தேதி வரை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கையை ஏற்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து அவரது தாயார் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். சென்னை கிரீன்வேஸ் இல்லத்தில் ஓ. பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஆறுதல் தெரிவித்தனர். இந்த சந்திப்பின்போது அமைச்சர் சேகர் பாபு மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பண்ருட்டி ராமச்சந்திரன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர். ஆங்கிலேயர்கள் நமது கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் அழித்தார்கள் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அம்பத்தூர் அருகே நடைபெற்ற கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் ஆர்.என். ரவி 870 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் பேசிய ஆளுநர், மாறிவரும் தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் மாற்றிவிட்டதாக தெரிவித்தார். திமுக எம்பி திருச்சி சிவா வீடு தாக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் கே.என். நேரு அவரது வீட்டிற்கு நேரில் சென்று சமாதானம் தெரிவித்தார். பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் மேஜர் ஜெயந்தின் உடல் மதுரை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டது. அருணாச்சல பிரதேசத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த லெப்டினன்ட் கர்னல் ரெட்டி மற்றும் மேஜர் ஜெயந்தின் உடல்களுக்கு திசாப்பூர் ராணுவ மைதானத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்பு லெப்டினன்ட் கர்னல் ரெட்டியின் உடல் ஹைதராபாத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மேஜர் ஜெயந்தின் உடல் விமானப்படை விமானம் மூலம் மதுரை கொண்டுவரப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மேஜர் ஜெயந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலத்திற்கு மேஜர் ஜெயந்தின் உடல் கொண்டு செல்லப்படுகிறது.
அருணாச்சல பிரதேசம் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் குடும்பத்திற்கு 20 லட்சம் நிதியுதவி வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஹெலிகாப்டர் விபத்தில் ராணுவ வீரர் ஜெயந்த் உயிரிழந்த செய்தியை கேட்டு தாம் மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெயந்தை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், உயிரிழந்த ராணுவ வீரர் ஜெயந்திற்கு அரசு சார்பில் அஞ்சலி செலுத்த அமைச்சர் பெரியசாமிக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் சேலம் அரசு மருத்துவமனையில் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதன் முடிவு வருவதற்கு முன்பாக அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே சிறையில் அவருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் உள்ள சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டார். சேலம் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பால் மொத்தமாக 27 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் விவரங்களை உடனடியாக அனுப்புமாறு தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தால் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாக அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே காவல்துறையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் விவரங்களை அனுப்ப தவறியிருந்தால் வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என டிஜிபி சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2 மற்றும் குரூப் 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வரும் செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 தேர்வுகளுக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகள் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 14 தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளியாகும் மாதம் குறித்த அறிவிப்பையும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. சென்னையில் பிரபல ஆந்திர பிரத்யேக உணவகமான விவாகா போஜனாம்பு உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் உள்ள விவாகா போஜனாம்பு உணவகத்தின் முகப்பில் மாயா பஜார் படத்தில் வருவது போன்று ரங்காராவ் கடோத்கஜனின் சிலையும் உணவகம் முழுவதும் ஆந்திர பாரம்பரிய உணவுகளின் புகைப்படங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. 7வது கிளையாக சென்னையில் திறக்கப்பட்டுள்ள விவாகா போஜனாம்பு உணவகத்தை திரைப்பட நடிகர் சந்தீப் கிஷன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உணவக உரிமையாளர் ரவி பிரகாஷ் நாயுடு, உணவு தயாரிப்பாளர் யாதகிரி, திரைப்பட இயக்குநர் விஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரியிலும் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், புதுச்சேரியில் அனைத்து தரப்பு மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இளம் விதவை பெண்களுக்கான உதவித்தொகை 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். குன்னூர் அருகே காட்டு யானைகள் வழிமறித்ததால் மலை ரயிலை தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் காந்திபுரம் அருகே காட்டு யானைகள் தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தன. இதனை கண்ட டிராக்மேன் மலை ரயிலை முன்கூட்டியே கொடியசைத்து நிறுத்தினார். உடனடியாக வனத்துறையினர் அங்கு விரைந்து யானைகளை அருகே உள்ள வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதனையடுத்து 1 மணி நேரம் தாமதமாக அங்கிருந்து மலை ரயில் புறப்பட்டுச் சென்றது. கொடைக்கானலில் பெய்த கனமழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனிடையே அங்கு கூடியிருந்த சுற்றுலாப் பயணிகள் அருவி முன்பு நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஊட்டியில் சுற்றுலாப் பயணிகளின் கார் கண்ணாடியை உடைத்து பொருள்களை கொள்ளையடித்து 2 பேரை போலீசார் கைது செய்தனர். கண்காணிப்பு கேமரா இல்லாத சுற்றுலா தலங்களில் நிறுத்தப்படும் கார்களில் இருந்து இந்த கும்பல் பொருள்களை திருடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். 2 தினங்களுக்கு முன்பு 2 இளைஞர்கள் கார் கண்ணாடியை உடைத்து திருடுவது மற்றொரு காரின் முன்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இதனைக் கொண்டு போலீசார் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஆரிஃப் மற்றும் சுபியான் ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களது கூட்டாளிகளையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட 3 ரயில் பயணச்சீட்டு பரிசோதகர்கள் ரயில்களில் பயணச்சீட்டு இன்றி பயணித்தவர்களிடம் தலா 1 கோடி ரூபாய்க்கு மேல் அபராதம் விதித்துள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்ட பயணச்சீட்டு பரிசோதகர்களில் துணை ஆய்வாளர் நந்தகுமார் 27,787 வழக்குகள் மூலம் 1 கோடியே 55 லட்சம் ரூபாய் வசூலித்துள்ளதாகவும், தலைமை பயணச்சீட்டு பரிசோதகர் ரோஸ்லின் ஆரோக்கியமேரி 1,30,00,000 ரூபாயும், மற்றொரு பயணச்சீட்டு பரிசோதகர் சக்திவேல் 1,10,00,000 ரூபாயும் அபராதமாக வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை ஈசானிய மைதானத்தின் அருகே உள்ள நகராட்சி குப்பை கிடங்கு 8வது நாளாக தீப்பற்றி எரிந்து வருகிறது. திருவண்ணாமலை நகரில் உள்ள 39 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் அங்கு கொட்டப்பட்டு வரும் நிலையில் குப்பை கிடங்கில் திடீரென்று தீப்பிடித்தது. 8வது நாளாக எரிந்து வரும் தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். குப்பை கிடங்கு தீயால் புகைமூட்டம் சூழ்ந்துள்ளதால் அவலூர்பேட்டை சாலை மற்றும் போலூர் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் முள்ளிமலை பொத்தையில் ஏற்பட்ட காட்டுத்தீ மழையால் கட்டுக்குள் வந்தது. இந்த மழையில் நேற்று இரவு திடீரென்று காட்டுத்தீ பற்றி மளமளவென எரியத் தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனிடையே இப்பகுதியில் பெய்த கனமழையால் காட்டுத்தீ அணைந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வெறிநாய் கடித்ததில் 2 சிறுமிகள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். சாப்பேட்டை அண்ணாநகர் குடியிருப்பு பகுதியில் வெறிநாய் ஒன்று 2 சிறுமிகள் உட்பட 7 பேரை விரட்டி கடித்துள்ளது. படுகாயமடைந்தவர்கள் ஆற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெரு நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதால் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆற்காடு நகராட்சிக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பொதுமக்களை கால் கடுக்க நிற்க வைத்துவிட்டு மேலதிகாரிக்கு பெண் ஆரை கறி விருந்து கொடுக்க ஆர்டர் செய்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. தாராபுரம் டவுன் வருவாய் அலுவலராக பணியாற்றி வரும் தனலட்சுமி என்பவர் அலுவலகத்தில் பொதுமக்களை பல மணி நேரம் கால் கடுக்க நிற்க வைத்துவிட்டு தனது மேலதிகாரிக்கு மட்டன் பிரியாணி உள்ளிட்ட உணவு வகைகளை ஆர்டர் செய்துள்ளார். அவரது அந்த செயல் அங்கு காத்திருந்த பொதுமக்களை அதிருப்திக்கு ஆளாக்கியது. சென்னையில் பெய்த திடீர் மழையால் கிண்டி மடுவன்கரையில் இருந்து வேலுச்சேரி செல்லும் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. வண்டிக்காரன் தெரு, சிட்டிலிங்க் ரோடு, ஸ்டேட் பேங்க் காலனி ஆகிய பகுதிகளில் உள்ள தெருக்களில் மழைநீர் வெள்ளம் போல் ஓடியது. கிண்டி வண்டிக்காரன் தெருவில் முழங்கால் வரை தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மேலும் மழைநீரோடு கழிவுநீரும் சேர்ந்து ஓடியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. குறிப்பாக பாவூர் சத்திரம், திப்பனம்பட்டி, கல்லூரணி, கீழ்ப்பாவூர், பெத்தநாடார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. நாடு முழுவதும் மத்திய பாதுகாப்புத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கண்டோன்மென்ட் வாரியங்களுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மென்ட் வாரிய தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட தீவிரமாக ஆர்வம் காட்டி வந்தனர். இந்த நிலையில் தேர்தலை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதாக கூறி தேர்தல் பணிகளை அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். இதேபோன்று சென்னையை அடுத்த பரங்கிமலை, பல்லாவரம் கண்டோன்மென்ட்டிலும் தேர்தல் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கள்ளுப்பாலம் இசக்கியம்மன் கோவில் கொடை விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் பூக்குழி இறங்குதல் நிகழ்ச்சி வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு நடைபெற உள்ளது. இதேபோல் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்கும் பொங்கல் விழா 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 7 மாநிலங்களில் பிரதமர் மித்ரா மெகா ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதில் பிரதமர் மித்ரா பூங்காவுக்காக தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தை தேர்வு செய்ததற்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தென் தமிழ்நாட்டில் ஜவுளித்துறை வளர்ச்சிக்கு இது ஊக்கமாக அமையும் என்றும், சிப்காட்டில் உள்ள 1052 ஏக்கர் நிலத்தில் எங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் புதிதாக 796 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 5026ஆக உயர்ந்திருக்கிறது. கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், புதுச்சேரி, உத்தரப்பிரதேசத்தில் தலா 1 உயிரிழப்பு பதிவாகியிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. நவி மும்பையில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் யூபி வாரியர்ஸ் அணிகள் மோதவுள்ளன. மும்பை பிராபோன் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு மற்றும் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதவுள்ளன. மும்பை அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றிற்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் யூபி வாரியர்ஸ் ஆகிய அணிகள் கட்டாய வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். 9வது ஐஎஸ்எல் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டி கோவாவில் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பெங்களூரு எஃப்சி மற்றும் மோகன் பகான் ஆகிய அணிகள் மோதவுள்ளன. பெங்களூரு எஃப்சி அணி 2வது முறையாகவும், மோகன் பகான் அணி முதன்முறையாகவும் கோப்பை வெல்லும் முயற்சியில் இன்று களம் காண உள்ளன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 22ஆம் தேதி இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3வது ஒருநாள் போட்டி நடைபெறவுள்ளது. இதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை சமீபத்தில் முடிந்த நிலையில் சி, டி மற்றும் இ பிரிவு கேலரிகளுக்கான நேரடி டிக்கெட் விற்பனை இன்று நடைபெறுகிறது. சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று காலை 11 மணிக்கு நேரடி டிக்கெட் விற்பனை தொடங்கும் நிலையில் டிக்கெட் விலை ரூ.1200 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழ்நாடு உட்பட 7 மாநிலங்களில் மெகா ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. அதிமுக பொதுச் செயலாளருக்கான தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் என்று அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கோடை மழை. 19ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அருணாச்சல பிரதேசத்தில் உயிரிழந்த தமிழக ராணுவ அதிகாரி மேஜர் ஜெயந்த் உடல் மதுரை வந்தது. பெரியகுளம் அருகே சொந்த கிராமத்தில் இன்று நடைபெறுகிறது இறுதிச் சடங்கு. புதுச்சேரியில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. இந்தியாவில் ஒரே நாளில் 796 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று. மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை மீண்டும் 5000-ஐ கடந்தது. சென்னையில் வரும் 22ஆம் தேதி இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. சேப்பாக்கம் மைதானத்தில் சி, டி மற்றும் இ பிரிவு கேலரிகளுக்கான டிக்கெட்டுகள் இன்று விற்பனை. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.